உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலே நண்பர்களே, பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள். உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை. உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெரியார் ஆயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்காந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன், கிளைண்ட் என்ன தேடி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை, அழகாக பண்ணுறது ஒரு வகை. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர், அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார். சில கேரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், அந்த காரியமே உருப்படாது. ஏன் சொல்லுங்க? அவ்வளவு நல்லவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும். இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது, சில பேர்கிட்ட சொன்னால் நடக்கலை. அதே மாதிரி தான் கிரகங்கள்ட்டையும். சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும். எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ராசியாக போயிடும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த என்ன பொருட்கள்லாம் வச்சா நீங்கள் பணம் வருங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு 2 கூடியவன் யாருன்னு பார்த்துட்டு எல்லாம் சுக்கிரன், 5 கூடியவன் சனி. 2 கூடிய சுக்கிர பகவானுடைய அருள் பெறணும்னா என்ன செய்யணும்? 2 கூடிய சுக்கிரனுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால், தனாதிபதி சுக்கிரனுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் லக்ஷ்மியை வழிபடணும். அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, குபேரலட்சுமி, இது போல அஷ்டலக்ஷ்மிகளை நீங்கள் உங்கள் ரூமில் அஷ்டலக்ஷ்மி இருக்கிற ஒரு விக்கிரகம் கிடைக்கும், அதை வைக்கணும். உங்கள் பிஸ்னஸ் ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கணும். சில பேர் பெரிய பெரிய தீபங்கள், இவ்வளோ பெரிய தீபங்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் சிறப்பு. சின்ன சின்ன தீபங்கள் ஏற்றி வச்சு காமாட்சி விளக்கு மாதிரிலாம் ஏற்றினா, விளக்கு ஏற்றிட்டு தான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அது என்ன, நீங்கள் யாராக வேணா இருங்க, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக கூட இருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருங்க, ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் மதப்படி. அந்த மாதிரி தான் ஒன்று வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் தான் லக்ஷ்மி. கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் எல்லாம். வெள்ளை கலராக இருக்கணும் உங்கள் ரூம். சுக்கிரன் அப்படின்னாலே ஒயிட் கலர். சுக்கிரன்னா பெண், ஒரு பெண் நாடகம் ஆடுற, ஒரு இது டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு ராதா கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிப்பார், ராதா அம்மா வந்து பக்கத்தில் அவங்களுக்கு கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோஸ், அது ரொமான்டிக்கான ஃபோட்டோஸ், ரொமான்டிக்கான சிற்பங்கள், இதெல்லாமே உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய அனுகிரகம். சுக்கிரனா நம்பர் 6. 6 எல்லாமே சுக்கிரன். சுக்கிரனா விலையுயர்ந்த மது, விலையுயர்ந்த உங்களுடைய ரேக்கில் வந்து ஒரு மதுவெல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பு. சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அது குடிங்கன்னு சொல்லலை, அந்த மாதிரியான ஒரு பாட்டில்ஸ், அந்த மாதிரிலாம் அலங்காரம். ஃபாரின் போய்ட்டு வந்தேன் சார், ஒரு கெத்துக்கு, ஒரு பெருமைக்கு. சுக்கிரன் அப்படின்னா வாத்தியம், மிருதங்கம், வீணை, ஏதோ ஒரு வாத்தியம் உங்கள் ரூமில் இருக்கிறது சிறப்பு. சுக்கிரனோட அனுகிரகம். சுக்கிரன் அப்படின்னா வந்து பட்டு துணி, சில்க் துணி, வெண்பட்டு, சிகப்பு பட்டு, மஞ்சள் பட்டு, அந்த மாதிரிலாம். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜை விரிப்பு மேலே ஒரு வெண்பட்டு வச்சு, அது மேலே நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இந்த வெண்பட்டு தான் வந்து சுக்கிரன். அது மேலே திங்ஸ் எல்லாம் வைக்க உங்களுக்கு பணம் வரும். சுக்கிரன்னா வந்து காசு அப்படின்னு, இந்த காசு மாலைன்னு சொல்லுவாங்க. காசு மாலை கட்டி நீங்கள் லக்ஷ்மிக்கு போட்டு, பண மாலை, காசு மாலை கட்டி போட்டு வழிபடுறது இன்னும் சிறப்பு. சுக்கிரன் வேற என்னெல்லாம் சொல்லலாம்? சுக்கிரன்னா கண்ணாடி. உங்கள் ரூமில் நிறைய அழகழகான கண்ணாடிகள் இருக்கணும். எல்லாமே கிளாசியஸ் எஃபெக்டாக இருக்கிறது சுக்கிரனுக்கு. ஊடகமாக இருக்கணும். சுக்கிரன்னா ஊடகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னா அந்த டோர் திறக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு ஊடகம், அதில் நீங்கள் முகம் பார்ப்பீங்க, ஃபேஸ் ரீடர், அந்த ஃபேஸ் பார்த்துட்டு அது திறக்கும். இதெல்லாம் சுக்கிரன். சுக்கிரன்னா மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் சுக்கிரன்.
உங்களுடைய பிஸ்னஸ் ரூம்லேயே வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாம் அப்படி இருக்கணும். வர்றவங்க வந்து அந்த குங்குமம் எடுத்து இப்படி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சம்திங். சுக்கரனா வந்து சீதாராம கல்யாணம் அந்த மாதிரிலாம். ஸோ கல்யாணம் பண்ணுற இமேஜ், ஃபோட்டோ இது எல்லாமே சுக்கரன் தான். சுக்கரனா ரங்கநாதர். ரங்கநாதர்னா சுக்கரனுக்கு பிரீதி. ரங்கநாதர் சாட்சாத் சுக்கரனோட அம்சம். ரங்கா சத்தம் வர மாதிரி இருந்தாலும் சரி, ரங்கான்னு வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அல்லது பாம்பு மேலே படுத்திருக்கிற அயனன் அவரை நீங்கள் அப்படி பார்க்கணும். அவருடைய ஃபோட்டோஸ், அவருடைய சிலை இருந்தால் சிறப்பு. சுக்கரன். லக்ஷ்மி நல்லா இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. முடிஞ்சால் நல்ல சிலை வாங்குங்க, இல்லை ஃபோட்டோ வாங்கிக்கிங்க. ஏன்னா சில பிங்கான் பொம்மைகள் சில பேர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குறீங்க. இந்த முகமெல்லாம் விகாரமாக இருக்குது, அல்லது பின்னப்பட்டிருக்கு, கண்ணெல்லாம் திறக்காமல் இருக்குது. அது ஒரு பொம்மை மாதிரியே இல்லை, என்னமோ சும்மா ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணால் உருப்படியாக பண்ணும், இல்லை பண்ணவே கூடாது. அதை நீங்கள் உறுதியாக மனதில் வச்சுக்கோங்க. சுக்கரன் அப்படி தான். அடுத்து சுக்கரன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் வெற்றிலை பாக்குன்னு சொல்கிறாங்க. வெற்றிலை பாக்கு எல்லாமே சுக்கரன். வெற்றிலை பாக்கு நீங்கள் ஒரிஜினலாக உண்மையிலேயே உங்கள் ரூமில் வெற்றிலை பாக்கு வைக்க முடிஞ்சால் வைங்க. அல்லது அந்த மாதிரியான வெற்றிலை செடி மாதிரியான ஒரு சின்ன வெற்றிலை செடி வச்சிங்கன்னா கொடி மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். வெற்றிலை பாக்கு நல்லா வாசனையாக இருக்கணும். ரூமு கம்மன்னு இருக்கணும். ஜாஸ்மின் ரூம் ஃப்ரெஷ்னர் நல்ல ஜம்முன்னு மல்லிகை வாசனை இருக்கும். சுக்கரனை வழிபடுங்க. சுக்கரன் நல்ல கம்பீரமாக அழகாக அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய ஆடம்பரம் தான் சுக்கரனோட அழகே. சுக்கரனாலே ஆடம்பரம், கெத்து, இதெல்லாம் தான் சுக்கரன். ஸோ கேமரா, கலை, இது எல்லாமே சுக்கரன் தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காரியங்களாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் 6ஆம் நம்பரில் தொடங்குங்க, அல்லது 8ஆம் நம்பரில் தொடங்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தொடங்க, அல்லது சனிக்கிழமை தொடங்க. 8ஆம் படி ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டாக இருக்கணும். அதான் சனி. ஐயனாரப்பன் உட்காந்துருக்கிற மாதிரி கத்தி வச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் ரூமில் கதவு மூடிட்டு அதுக்குள்ளே கூட வச்சுங்க. இதெல்லாம் சனி. ஸோ இதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து இதை பார்க்க பணம் தன்னால் வரும். எதாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் தொடங்க, அல்லது சனிக்கிழமை தொடங்க. எதையுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெரியார் ஆகிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படிறா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்கார்ந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.